Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சை பயிறு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்தியான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி செம சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுட்டு நான் முளை கட்டி எடுத்துர்க்கேன். அதை இந்த மாதிரி குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள், அதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துட்டு அந்த பச்சை பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சேர்க்கிறதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். ஒரு 4-5 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். 2 தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இப்போ மண் சட்டி அடுப்புல வச்சிட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் சூடானதுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நசுக்கி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக நான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடிசா நறுக்கின வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு அப்படினும்போது பொதுவா நிறைய குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா கண்டிப்பா அடுத்து அதுதான் செஞ்சு தாங்க அப்படினு சொல்லி கேக்குற அளவுக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி அப்படினே சொல்லலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். பச்சை பயிறு பாத்தீங்கன்னா முதல் நாளே நைட்டு ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படினாலே உங்களுக்கு மறுநாள் பாக்கும்போது நல்லா முளை கட்டி வந்துரும். இப்போ இது வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள்தூள், அதுக்கு அப்புறம் தனி மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள் இவ்ளோ பொடி தான் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இத கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வதக்கும்போதே அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அதே சமயத்துல நம்ம செய்யற கிரேவிக்கு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். இப்போ பாருங்க பச்சை பயிறு நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி கொஞ்சமா தான் இருக்கு அடியில. பாத்தீங்கன்னா நல்ல பூ போல வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மசாலா நல்லா வெந்திருச்சு இல்லையா? இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம எப்பவுமே காலையில டிஃபனுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ் சைட் டிஷ்ஷா பண்ணி கொடுத்தீங்க அப்படினா கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நமக்கும் இன்னைக்கு ஹெல்தியான சாப்பாடு கொடுத்தோம் அப்படிங்கற ஒரு மனநிறைவு இருக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய ரெசிபீஸ் வீடியோஸும் ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு வேக வைக்கும்போது நான் போட்டதுனால இப்போ கடைசியா பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உப்பு போடல. இப்போ இத மூடி வச்சிடலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படினா நான் வெங்காயம் வதக்கும்போது தக்காளி போட மறந்துட்டேன். கடைசியா நான் வதக்கிட்டு அதை தனியா சேர்த்துக்கிட்டேன். ஸோ மறக்காம தக்காளி சேர்த்துருங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு கிரேவி இது. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படினா இது கொஞ்சமா ஆறி வரும்போது பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா திக்னஸ் கொடுக்கும். இதுக்கு திக்னஸ் கொடுக்கிறதுக்காக நீங்க எதுவுமே கடலை மாவெல்லாம் கரைச்சு சேர்க்கவே தேவையில்ல. வேக வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டீங்கன்னா நல்ல பூ போல உங்களுக்கு வெந்து வந்துரும். அதுவே உங்களுக்கு கிரேவியில நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். பாருங்க ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ரெசிபீஸ் வீடியோஸும் அந்த டிப்ஸ் வீடியோஸ்ல நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரியான ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.